ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். பிசிபி ரெடி பண்ணுறதுல வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் எனக்கு தெரிஞ்ச சிம்பிளான மெத்தட் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதில் வந்து மொதல் விஷயம், ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து சர்க்யூட் ட்ரா பண்ணணும். சர்க்யூட் தெரிஞ்சிச்சுன்னா அந்த சர்க்யூட்டை வந்து காம்பனன்ட்ஸை வச்சு இந்த மாதிரி சர்க்யூட்டை வந்து முதல்ல ட்ரா பண்ணிக்கணும். நான் வந்து ஓரலாக ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து முதல்ல வந்து சர்க்யூட் ட்ரா பண்ணணும். ரெண்டாவது வந்து காப்பர் போர்டுக்கு மாற்றணும். அந்த காப்பர் போர்டில் வந்து நம்ம காம்பனன்ட் ஃபிக்ஸ் பண்ணி சால்ட்ரிங் பண்ணி அதை வந்து டெஸ்ட்டு பண்ணி அதுக்கப்புறம் அது வந்து என்ன அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணணுமோ அதில் வந்து நம்ம பயன்படுத்தணும். அதை வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் சர்க்யூட் ட்ரா எப்படி பண்ணுறது, அப்புறம் அதுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் எப்படி கிடைக்கும், எங்கே வாங்கலாம், ஆன்லைனில் எப்படி நம்ம அதை வாங்கலாம், இப்போ பிசிபி போர்டுனா அதில் காப்பரில் என்னென்ன குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா இருக்குது, நிறையா பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஓரளவு பிசிபி ஒரு மெத்தடில் எப்படி நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு விஷயம் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து இதை வந்து மிரர், அதாவது நம்ம கண்ணாடியில் பார்த்தோம்னா நம்ம மூஞ்சி ஆப்போசிட்டாக தெரியும்ல, அதாவது லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்ற மாதிரி நமக்கு தெரியும், ரைட் ஹேண்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம், கண்ணாடியில் பார்த்தோம்னா லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மிரர் இமேஜாக தான் நமக்கு சர்க்யூட் போடும்போதே நேம் வந்து மிரராக தான் தெரியும். அதை பார்த்தீங்கன்னா என் நேம் எழுதியிருக்கேன், அது வந்து மிரரில் தெரியுது. அதை வந்து ப்ரிண்ட்டு போட்டு வைக்கணும். நம்ம எதில் ப்ரிண்ட் எடுக்கணும்னாக்க ஃபோட்டோ ஷீட்டில், இந்த மாதிரி A4 சைஸில் இருக்க ஃபோட்டோ ஷீட்டில் நான் ப்ரிண்ட் எடுத்துருக்கேன். ப்ரிண்ட் எடுக்கும்போது லேசர் ப்ரிண்டரில் வந்து ப்ரிண்ட் எடுக்கணும். பிளாக் கலரில் நான் ப்ரிண்ட் எடுத்துருக்கேன். லேசர் ப்ரிண்டரில் எந்த கலராக இருந்தாலும் சரி, ஆனால் பிளாக்கில் எடுத்திங்கன்னா மஸ்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எடுக்கும்போதே நல்லா இந்த மாதிரி ட்ராக் வந்து நல்ல தெளிவாக தெரிகிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ட்ராக் வந்து நம்ம கரெக்டாக காப்பரில் விழுகும். இப்போ இந்த இமேஜ் வந்து நான் பிரிண்ட் எடுத்துக்கும்போது ஆப்போசிட்டில் இருக்குது. அதே நான் இப்போ லைட்டில் வச்சு காட்டுறேன். நேம் இப்போ கரெக்டாக தெரியும். இதுதான் மிரர் இமேஜ் அப்படிங்கிறது. ரெண்டாவது விஷயம், இதுக்கு நமக்கு போர்டு தேவை. போர்டுங்கிறது காப்பர் போர்டு. அதில் நிறைய குவாலிட்டி இருக்குது. FR4, FR3, FR2, FR1ன்ட்டு. நான் வச்சுருக்கிறது வந்து FR4. காப்பரோட திக்னஸ் அதிகம், அதே மாதிரி ஹீட்டிங் டெம்பரேச்சரும் நல்லா தாங்கக்கூடியது. பெண்ட் ஆகாது, அவ்வளோ சீக்கிரம் பெண்ட் ஆகாது. நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த பட்ஜெட்டு செட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த குவாலிட்டியும் கிடைக்கும். உங்களோட அப்ளிகேஷனை பொறுத்து அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து எப்படி நான் அந்த பிசிபியை கன்வெர்ட் பண்ணுறேங்கிறத வீடியோவை நான் அடுத்து போடுறேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள்.